நம்ம வீட்டில் கோவக்காய் காய்ச்சப்போ எடுத்த வீடியோ இது. எப்படியும் 8 மந்த்துக்கு மேலே இருக்கும். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது காயெல்லாம். நம்ம வீட்டில் ஒரு செடியோ கொடியோ வச்சு அதில் காய்க்கிற காயை பறித்து சமைக்கும் போது ஸ்பெஷல் ஃபீல் தான். அதை பறிக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொடி நல்லா பெருசாக போயிருந்தது, பட் காய்க்கவே இல்லை. ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. நாங்கள் கூட என்ன நினச்சோன்னா இதுக்கப்புறம் இது காய்க்காதுன்னு நினச்சோம். பட் பார்த்தா சடனாக அவ்வளோ காய். நாங்கள் பூ வச்சப்போ கூட பார்க்கல, ஏன்னா வேஸ்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டோம். பட் அதுக்கப்புறம் அவ்வளோ காயை கொடுத்துடுச்சு. இந்த செடி அம்மாவோட கசின் தான் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்த தம்பட்டை அவரை கொடியும் அவங்க தான் கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணினாங்கன்னா ஏதாவது ஒரு செடியை கொடுத்துருவாங்க. பேசிக்காகவே நாங்கள் விவசாய குடும்பங்கிறதுனால எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே செடி கொடி வளர்க்குறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கோவைக்காய் சுகருக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால அண்ட் எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்கிறதுனால இதை எப்படியாவது வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் முடியாமல் இருந்துச்சு. ஆனால் தானாகவே அது நடந்துச்சு. பட் இப்போ அது காய்க்கிறது இல்லை, ஏன்னா அப்பா தெரியாமல் அந்த கொடியை அறுத்து விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் காஞ்சு போயிட்டு, பட் வேர் மட்டும் இருக்குது. இப்போது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பூவெல்லாம் வைக்கிறது கஷ்டம்தான். இதுக்கப்புறம் நல்ல மழை பெஞ்சு துளிர்த்து வந்தால் தான் பூ வச்சு காய வைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.